ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காசியில் காலை வேளையிலோ அல்லது சாயந்தரமோ கங்கை கரையில் நாம் வாக்கிங் போகிறது எவ்வளோ ஒரு சுகமான அனுபவமாக இருக்கும் தெரியுமா? வாங்க இப்போ நம்ம கங்கை கரையில் வாக்கிங் போகலாம். நாங்கள் போனது ஈவினிங் டைம் ஹரிச்சந்திரா காட் வரைக்கும் வாக்கிங் போனோம். காசியில் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல எங்கே பார்த்தாலும் பாம்பாட்டிங்க இருக்கிறாங்க. கருநாகம், நல்ல பாம்பு இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. என்னதான் பல்லு பிடுங்கின பாம்புனாலும் அது பக்கத்தில் போகவே நமக்கு பயமாக இருக்குது. நாங்கள் தசஸ்வமேத் காட்டிலேருந்து நடக்க ஆரம்பித்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரத்தி ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் போட்டெல்லாம் கரை ஓரமாக வந்து நிற்க ஆரம்பிச்சது. போட்டிங்கில் உட்காந்து பார்க்குறவங்க ஆரத்தி பார்க்கலாம். அதுக்காக இப்படி ஒவ்வொரு படித்துறையாக பார்த்துக்கிட்டே போகலாம். எனக்கு முன்னாடி போகிற அந்த க்ரீன் ஷர்ட் எங்கள் அப்பா தான். எல்லோரும் விட்டுட்டு போனாலும் எங்கள் அப்பா மட்டும் என்னை விட்டு போகிறதில்ல. வீடியோ ஃபுல்லாக முன்னாடி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஈவினிங் டைமை விட காலையில் டைமில் வரணும். அந்த டைமில் பார்க்குறதுக்கு கங்கை ஆறு, சூரிய உதயம் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். திருவாரூரில் பிறக்கணும், திருவண்ணாமலை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே என்ன கேட்டால் காசியில் பிறக்கணும். அப்படி ஒரு புண்ணிய கஷேத்திரம், புராதனமான கோயில்கள் நிறைய இருக்குது இங்கே. ஒரு மாதம் காசியில் தங்கி இருந்து பார்த்தா கூட காசி புதுசாக தான் இருக்கும். நமக்கு சலிக்கவே சலிக்காது. ரொம்ப சம்பாதிக்கணும்லாம் ஆசை இருக்காது போல இருக்குது அவங்களுக்கு. அப்படியே ரிலாக்ஸ்டாக அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் தண்ணி கம்மி, அதனால் எல்லா படித்துறையுமே நடக்கிறதுக்கு ஃப்ரீயாக விஸ்தாரமாக தாராளமாக இருந்தது. இப்படியே தசஸ்வமேத் காட்டிலேருந்து ஆப்போசிட் சைட் மணிகர்ணிகா காட் வரைக்கும் கூட வாக்கிங் போகலாம். தொடர்ந்து படித்துறை வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு படித்துறைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறாங்க. நல்லா அழகா இருக்குது. அது இந்த காட்டு பேர் வந்து சௌக்கி காட்டு. தண்ணி வெள்ளம் வந்து வடிஞ்சிருக்கிறதுனால அங்கங்கே சேரும் சகதியுமா இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி அப்பப்போ கழுவிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கேதார் காட் பக்கத்தில் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் வழியெல்லாம் ஆற்று மண் அடைச்சிட்டு வழி இல்லாமல், பாதை இல்லாமல் இருந்தது. மோட்டார் பம்ப்ஸ் வச்சு அவ்வளோ அடித்து கழுவிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று வெயிட் பண்ணி தான் போனோம். கேதார் காட்லேயும் ஈவினிங் டைமில் ஆரத்தி நடக்கும். அதனால் போட்டு ஃபுல்லாக கரையில், கங்கை கரையில் ஓரமாக வந்து நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. ஒரு வழியாக பாதை கிளியர் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க மோஸ்ட்லி இந்த கேதார் காட்டில் தான் தங்கி இருக்கிறாங்க. இது வந்து அனுமான் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கேதார்நாத் ஈஸ்வரர் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய சிவன் கோவிலும் இருக்குது. இங்கே ஃபுல்லாக எழுத்துக்களே தமிழில் தான் இருக்கும். சிவசிவா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இந்த படித்துறையில் மட்டும் எல்லாருமே தமிழ் பேசுகிறவங்களாக தான் இருப்பாங்க. உள்ள கேதாரேஸ்வர் சிவன் கோவிலுக்குள்ளே சாயந்தர நேரம் ஆரத்தி பூஜை நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்து வாக்கிங் போனோம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இந்த கேதார் காட்டில் தான் வந்து குளிக்கணும் அப்படின்னு இங்கே வந்து தங்கி இருந்து இந்த சிவன் கோயில் முன்னாடி தான் குளிக்கிறாங்க. தசஸ்வமேத் காட் மாதிரியே இந்த படித்துறையும் எப்பவுமே பிஸியாக இருக்கும். இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு குளம் ஒன்று வெட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்தது அது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் சுற்றி விளக்கேற்றிடுவாங்க. பார்க்குறதுக்கே ஜெகஜோதியாக சூப்பராக இருக்கும் இந்த இடம். மேலே ஏறலையா?
இப்போவே குளத்தை சுற்றி விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் டைம் ஆக ஆக பார்க்க இந்த இடம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நாங்கள் அப்படியே அடுத்து ஹரிச்சந்திரா காட் நடக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு படித்துறைக்கும் கனெக்டிவிட்டி உண்டு. ஆனால் தண்ணி ரொம்ப அதிகம் மேலே வரைக்கும் இருந்தால் இந்த மாதிரி கண்டினியூவாக நடக்க முடியாது. நம்ம மேலே ஏறி ஏறி தான் நடக்க வேண்டியிருக்கும். மேலே ஏறி அப்படியே வெளியில் போகிறதுக்கு எல்லா படித்துறையிலையுமே பாதை இருக்குது. ஹரிச்சந்திரா காட் பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கு அடுத்து ஹரிச்சந்திரா காட் தான். ஹரிச்சந்திரா காட் வந்துட்டோம் நாம். இப்போ இந்த படித்துறையில் தான், இந்த சுடுகாட்டில் தான் பொய்யே பேசாமல் வாழ்ந்த ஹரிச்சந்திர மகாராஜா அப்படிங்கிறவர் வெட்டியான வேலை பார்த்தார். 24 மணி நேரமும் பிஸியாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற சுடுகாடு இது. ஹரிச்சந்திரா காட் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஆமாம், அது இல்லையா? அடுத்து வாங்க வராகி அம்மன் கோவில் போகலாம். இங்கே இருக்கிற வராகி கோவில் வந்து ஆதி வராகி அம்மன் கோவில். உலகத்திலேயே ரொம்ப பழமையான முதன்மையான கோவில் இது. போகிற வழியெல்லாம் இப்படி சந்து சந்தாக தான் போக வேண்டியிருக்கும். ஆனால் அதுவும் நம்ம நடந்து போகிறது, பார்த்துக்கிட்டே நடந்து போகிறது நல்லா தான் இருக்கும். தசஸ்வமேத் காட் பக்கத்தில் இருக்கிற மன்மந்திர் காட்டில் தான் இந்த வராகி அம்மன் கோவில் இருக்குது. படித்துறை வழியாக நடந்து போகிறவங்க அந்த பக்கமாகவும் நடந்து போகலாம். நாங்கள் வந்து விஸ்வநாத் மந்திர் கோவில் போகிற வழியாக போயிட்டுருக்குறோம். வராகி மாதா மந்திர் போகிற வழி அப்படின்னு இங்கே போர்டே வச்சுருக்குறாங்க பாருங்கள். பா 300 தான் முடியும். நாங்கள் போயிருந்தது தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. சுற்றி சுற்றி நிறைய இடத்துல லைன் நின்றுட்டுருக்காங்க. நைட் 2 மணிலேருந்து லைனில் நின்றுட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காசியில் இருக்கிற இந்த வராகி அம்மன் கோவில் மட்டும் டெய்லியே ஜஸ்ட் 2 hours தான் தரிசன டைம். மார்னிங் 7:30 to 9:30. மற்ற நேரங்களில் இந்த கோவில் பூட்டி தான் இருக்கும். இந்த கோவிலில் மட்டும்தான் வராகி அம்மனை, பாதாள வராகி அம்மனை நம்ம பாதாளத்துக்குள்ளே பார்க்க முடியும். அண்டர் கிரவுண்டில் தான் அந்த வராகி அம்மன் கோவில் இருக்கும். நமக்கு மேலே சின்ன ஹோல்ஸ் வழியாக திறந்து காட்டுவாங்க. நேருக்கு நேராக இந்த வராகி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. நேருக்கு நேராக நின்று கும்பிடவும் கூடாதான். பாருங்கள், இந்த படுத்துறைக்கு பேர் வராகி காட் அப்படின்னு இருக்குது. நம்ம படுத்துறையில் நடந்து வந்து கூட வராகி காட் வழியாக படியேறி மேலே வந்துடலாம். இந்த காசியில் உள்ள ஆதி வராகி அம்மன் கோவில் கூட நம்ம சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இதுதான் வராகி காட் படித்துறை. இது வழியாக தான் நம்ம வராகி அம்மன் கோவில் போகணும். இதுக்கடுத்த மன்மந்திர் காட் வழியாகவும் இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். எவ்வளோ பேர் லைனில் நின்றுட்டுருக்குறாங்க பாருங்கள். கூட்டம் ரொம்பவே அளவுக்கு அதிகமாகவே இருந்தது.
இங்கே இந்த புரட்டாசி மாசம்லாம் பார்த்தீங்கன்னா அரச மரம் வந்துருச்சா? அரச மரமா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல அரச மரம் தெரியுதுல்ல? அரச மரம் தெரிஞ்சு 4-5 4 கடவு சுத்தணும். இன்னும் கடவு 2-3 கடவு 4 கடவு இருக்கு. இந்த சந்துக்குள்ள ஒரு தோசை கடை பாருங்க. தோசை, இட்லி, வடை. இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இன்னும் நாங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குது. எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல தரிசனத்துக்கு. எப்படி இருந்தாலும் எனக்கு தரிசனம் பார்த்துட்டு தான் போகிறதுன்ற முடிவோடு தான் எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறோம். மதுக்குடம் போட்டாங்க. மது போட்டது இங்க போற வழியிலேயே பாருங்க, இதுக்குள்ள அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவில் பக்கத்திலேயே ஒரு அம்மன் கோவிலும் இருந்தது. இப்படியே வீட்டு பக்கம் ஃபுல்லா தெரு ஃபுல்லாவே கோவில் தான். காசி மாநகரமே கோவில் மாநகரம் தான். இவ்வளோ லைன் கூட்டத்திலையும் இந்த இடத்துல ஒரு பாம்பாட்டி இருந்தார். நாகதோஷம் இருக்கிறவங்க கூட இவர்கிட்ட போய் ஏதோ பரிகாரம் பண்ணிக்குவாங்களாம். இந்த நாகம் நம்ம உடம்பு மேலே ஏறி இறங்கிட்டா நாகதோஷம் எல்லா தோஷமுமே போயிருமா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஆனால் காசியில் இவங்க நிறைய இடங்கள்ல இருக்கிறத பார்க்க முடியுது. बकरी बना देते हैं लोगों को। காசி வராகி கோவில் கரெக்டாக நுழைவாயில் வந்தோன்னு ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ ஜன சந்தடியான சின்ன சந்துக்குள்ளே மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு நாங்களும் பாதியிலே திரும்பிட்டோம். காசியில் இன்னொரு வித்தியாசமான கோவில், ஒரு கோவில் ஃபுல்லாகவே பூட்டாக போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனைகளை அந்த சாமிக்கிட்ட இறக்கி அங்கே பூட்டு போட்டு வச்சிடுறாங்களாமா. சாமி பார்த்து தீர்த்து வைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த கோவில் வந்து தசஸ்வமேத் காட்டில் இருக்குது. காசி போகிறவங்க தசஸ்வமேத் காட்டில் இந்த கோவிலும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவில் பேரே தசஸ்வமேஸ்வர் கோவில் தான். இந்த சிவன் பேரால தான் இந்த படுத்துறை தசஸ்வமேத் காட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய புண்ணிய கஷேத்திரம் தான் காசி. அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு விஸ்வநாதரை மனசார வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.